ஹாய் guys, வாட்ஸ்அப் கோயிங்க. நான் தான் உங்கள் மாஸ்டர் ஃபிளிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட லேட் ரிவ்யூஸுன்ற சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி நம்ம பிளாகில் வந்துட்டு டிடெக்டிவ் பீக்கச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி இதையும் நம்ம டிடெக்டிவ் பீக்கச்சு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அதே மாதிரி டிடெக்டிவ் பீக்கச்சு வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லேட் ரிவ்யூ நான் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது தெரிஞ்சு நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். பட் லேட் ரிவ்யூஸ்னால் என்னதுன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அதோட பேரில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த லேட்டாக வந்த மூவிஸ்லாம் நான் ரிவ்யூ பண்ணுவேன், பட் அது லேட்டாக பண்ணுவேன். எல்லோரும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் பண்ணுவோன்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் இப்போ அதை பண்ண போகிறோம். ஸோ கொசன்னு பேசாமல் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிடெக்டிவ் பீக்கச்சுனாலே நம்ம அது ஒரு கேம் பேஸ்டு மூவியாக தான் இருக்கும்னு நம்ம படம் வரக்கு முன்னாடி நினச்சிருப்போம். பட் அதையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு ஈஸியாக குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரி அமைஞ்சது தான் இதில் ஹைலைட். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு போக்கிமான் மூவி எடுத்திருந்தாங்க. கரெக்டாக மியூட்டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக்குன்ற ஒரு படம். அது அப்படியே லைவ் ஆக்ஷன் மூவியோட ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு அதே இதை வந்துட்டு செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ. விரைவில் சந்திப்போம்.